கோவில்ல புறா கூட்டம் வச்சுக்கிட்டு வரும்போது அப்ப ஒரு நாள் கோவில் கும்பாபிஷேகம் பண்றதுக்காக கோவிலை சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது தெரிஞ்ச புறாக்கள் எல்லாம் பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்சில் போய் தங்குவோம்னு அந்த சர்ச்சுக்கு பறந்து போனோனே ஏற்கனவே சர்ச்சில் இருந்த புறாக்கள் எல்லாம் புதுசா வந்த புறாக்களை அன்பா வரவேற்று தங்களோட சேர்த்துக்குது. கொஞ்ச நாள்ல கிறிஸ்துமஸ் வந்தோடனே சர்ச்சை புதுப்பிக்கிறதுக்காக அதை சுத்தப்படுத்தும் போது சர்ச்சில் இருந்த எல்லா புறாக்களும் பக்கத்துல இருந்த ஒரு பள்ளிவாசல்ல போய் தங்குவோம்னு பள்ளிவாசலுக்கு பறந்து போனோனே அங்க இருந்த புறாக்கள் எல்லாம் இவைகளை அன்பா வரவேற்று சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ரம்ஜான் பண்டிகைக்காக பள்ளிவாசலை சுத்தப்படுத்தும் போது புறாக்கள் எல்லாம் எங்க போலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு புறா சொல்லுது, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, நாம எல்லாம் அங்க போய் தங்கலாம்னு சொல்றதை கேட்ட எல்லா புறாக்களும் பறந்து போய் ஏற்கனவே தங்கியிருந்த கோவில்ல தங்கிருது. அப்ப அந்த கிராமத்துல ஒரே கலவரமா இருக்கிறத பார்த்த ஒரு குஞ்சு புறா தன்னோட தாய் கிட்ட போய் மக்கள் எல்லாரும் ஏன் சண்டை போடுறாங்கன்னு கேக்குது. அதை கேட்ட தாய் புறா இதுதான் மத கலவரம்னு சொல்லுது. அதுக்கு அந்த குஞ்சு புறா சொல்லுது, புறாவாகிய நாமளே ஒற்றுமையா இருக்கிறோம், மனிதர்கள் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு தாய் கிட்ட கேட்டதும் அதை கேட்ட தாய் புறா சொல்லுது, அதனாலதான் மனிதர்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க, நாமெல்லாம் உயரத்துல உயர்ந்து இருக்கிறோம்னு. நல்லவனே நல்லபடி நீ வாழணும், நல்லவனே நல்லபடி நீ வாழணும், எங்க தமிழ்நாட்டை பல்லாண்டு நீ ஆளணும். நல்லவனே நல்லபடி நீ வாழணும், எங்க தமிழ்நாட்டை பல்லாண்டு நீ ஆளணும். நல்வாழ்வு திட்டங்களை நீ தீட்டணும், நல்வாழ்வு திட்டங்களை நீ தீட்டணும், எந்த நாளும் இல்லாத சாதனைகள் செய்து காட்டணும், எந்த நாளும் இல்லாத சாதனைகள் செய்து காட்டணும். நல்லவனே நல்லபடி நீ வாழணும், எங்க தமிழ்நாட்டை பல்லாண்டு நீ ஆளணும். நல்லவனே